இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரர் காலமாகி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, வணக்கம். முழு தகவல்கள் என்ன? வணக்கம். திரைப்பட இசை கலைஞர் சங்கத்தின் தலைவரும் இசையமைப்பாளருமான திரு சபேஷ் வயது 68 உடல்நிலை குறைவால் இன்று பிற்பகல் 12:15 மணி அளவில் காலமானார். இவர் இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரர். நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். ஏற்கனவே இவர் உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தினால் இசையமைப்பாளர் தேவா சமீப காலமாக பல்வேறு வெளிநாடுகளில் இசை கச்சேரி நடத்தி வருகிறார். இன்று காலை கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். எனது சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நடக்க வேண்டிய இசை கச்சேரிகளை அடுத்த மாதம் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து வெளிநாடுகளில் நடக்கும் இசை கச்சேரி குழுவாக இவரது சகோதரையும் அவர் அழைத்து கொண்டு செல்கிறார். இவருக்கு சபேஷ் முரளி என இரட்டை சகோதரர்கள் உண்டு. அவர்களும் தேவாவும் சேர்ந்து பல்வேறு கச்சேரிகள் தமிழ்நாடு முழுவதும் சரி வெளிநாடுகளும் செய்திருக்கிறார்கள். சபேஷ் முரளி என்ற இரட்டை சகோதரர்கள் இவர்கள் கூட்டணியில் பல்வேறு இசை கச்சேரிகள் படங்களுக்கும் இவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். இவர்கள் இணைந்து பொக்கிஷம், மிளகா, இம்சேரத்தன், 23ஆம் புலிகேசி மற்றும் கோரிப்பாளையம் போன்ற புகழ்பெற்ற தமிழ் திரைப்படங்களுக்கு இருவரும் சேர்ந்து இசையமைத்திருக்கிறார்கள். இன்று சபேஷ் மற்றும் சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சற்று முன்பு காலமானார். மருத்துவமனையில் அதற்கான ப்ரொசீடிங் எல்லாம் முடிந்த பிறகு இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடலானது இல்லத்திற்கு சென்று எடுத்து செல்லப்படுகிறது. நாளை அடக்கம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.